நான் இப்போ என்னால வந்து உங்கள மாரி பண்ண முடியுமா? உங்களால என்ன மாரி பண்ண முடியும்னா முடியும். ம். பேச முடியும். பட் ஆனா எங்கள மாரி இருக்கிற எஜுகேஷன் கிரியேட்டர்ஸ்க்குனால வந்து என்டர்டெயின்மென்ட் மாரி பண்ண முடியாது. ம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆ. ஸோ நீங்க அங்க ஒரு எஜுகேஷன் கிரியேட்டருக்கும், என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டருக்கும் நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ் என்ன? லைக் என்னென்ன பெனிஃபிட்டா இது உங்களுக்கு இருந்தா சூப்பர் அப்டின்ட்டு. எஜுகேஷன் கிரியேட்டர் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அண்ட் அதுலயுமே வந்து ஸ்பெசிஃபிக் நீஷ் நான் வந்து எஜுகேஷனா என்டையரா எஜுகேஷனா ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லாம, ஐ நீஷ் டவுன் டூ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் ம். அப்டின்ட்டு. ஸோ அப்டி நான் நீஷ் டவுன் பண்ணும்போது, எனக்கு தெரியல. எனக்கு வீடியோ எடிட்டிங்கில 300K என்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்ற எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இப்போ வரைக்கும் என்னால நம்ப ம். முடியல அவ்வளோ பேர் பண்றாங்க அப்டின்றது. பட் ஆனா அதே நம்பர் வந்து நீங்க என்டர்டெயின்மென்ட்ல அத விட ஈஸியாவே எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது, லைக் இங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து என்னால வந்து இது இது ஏன் நான் கேட்குறேன்னா, அடுத்து இதுக்கு வச்சு பிராண்ட்ஸ் பத்தி நான் பேசலாம் ம். அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இவ்ளோ நம்பர்ஸ் நான் வச்சிருந்தாலுமே, என்னால அத கன்வெர்ட் பண்றதோ, இல்ல ஒரு விஷயம் ஒரு பிட்ச் பண்றதோ, இது வந்து கஷ்டமா தான் இருக்கு. ம். ம். லிட்டரலி ஸ்பீக்கிங் எஜுகேஷன் கிரியேட்டர்ஸ்க்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அ ஒரு ஒரு எஜுகேஷன் கிரியேட்டருக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா, அத விட 1/3 இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டர்னால ஈஸியா அத ரெவென்யூ மேக்காவும் பண்ண முடியுது. ம். அட் த சேம் டைம் ஈஸியாவும் அவங்களால லைஃப் லீட் பண்ண முடியுது தேன் திஸ் எஜுகேஷன் கிரியேட்டர்ஸ். ஸோ இத சுத்தி உங்களுக்கு என்ன இருக்கு? லைக் நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்றது தான். ஏன்னா நீங்களும் நெறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட பேசியிருப்பீங்கல்ல? கரெக்ட் தான். எஜுகேஷன் கிரியேட்டர்ஸ் பத்தி சொல்லிக்கிறேன். அவங்கலாம் சீரியஸ்லி கிரேட், சூப்பர். ஏன் சொல்றேன்னா, நெறைய பேரு நியூஸ் பார்க்க மாட்டாங்க. எதாச்சும் இருக்கும். டே டூ டேல என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ். ம். ஏன்னா நானும் பார்ப்பேன். எஜுகேஷன் கன்டென்ட்ஸ் பார்ப்பேன். ரொம்ப பார்ப்பேனா எனக்கு தெரியாது. ஆனா பார்ப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு அவுட்கம் நம்ம பார்க்காததுல வந்து ஒரு சோர்ஸ் எடுத்து வந்து படிச்சுட்டு, அத லேர்ன் பண்ணிட்டு, அது ஒரு எஃபோர்ட் தான்ல. அது ம். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இது தான்ல. ஸோ அத எடுத்துட்டு வந்து குடுக்குறது அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் பீப்பிள் வில் லவ் என்டர்டெயின்மென்ட் தான் மோஸ்ட்டா. ம். அது நார்மல் யாரா இருந்தாலும் சரி. பட் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பீப்பிள் வேர் எஜுகேஷன் பத்தி ஒரு அதிலேயே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ என்டர்டெயின்மென்ட் ப்ராசஸ்னா நெறைய பேரு நார்மல் நம்பர் ஆஃப் பீப்பிள் கூட உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். எஜுகேஷனல்னா அப்படி கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்கா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ம். எ நான் நான் இதுல வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்படி லேர்ன் பண்ணா தான் ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அதுவே புதுசா இருந்தா தான் ஃபாலோயிங் இருக்கும். அது எஜுகேஷன்ல. நார்மல் ஜெனரல் பேஸ்ட் இதெல்லாம் வந்து டோட்டலி வேற. சொல்லப்போனா ரெவென்யூ நீங்க சொன்னது வந்து ஏன் என்டர்டெயின்மென்ட் இதுக்கு பிட்ச் பண்றாங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டர்ஸ்னால நம்பர்ஸ் கொண்டு போக முடியும். ம். பிராண்டுக்கு வந்து மோர் ஓவர் நம்பர்ஸ் தேவ. ஆ இந்த ஐபால் வேணுன்றீங்க. கரெக்ட். கரெக்ட். ம். நம்பர்ஸ் தேவ. இப்போ இவனால ஒரு வீடியோ போட்டு 1,000,000 ரீச் குடுக்க முடியுதுன்னா, இப்போ அதுவே பிராண்ட் வச்சு பண்றான்னா, அவனால குடுக்க முடியுன்ட்டு ஒரு பிராண்டுக்கு ஒரு இது தெரியும். ம். அவங்களோட இது அனலிட்டிக்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எஜுகேஷன் கிரியேட்டர்ஸ் கிட்ட அதுவும் பார்ப்பாங்க. பட் இவர்கிட்ட நம்ம குடுத்தா நம்ம போவுமா? நம்ம பிராண்ட் பிட்ச் ஆவுமா? அது மூலியமா கன்வர்ஷன் வருமா? ம். அப்படின்னு பிராண்ட் யோசிப்பாங்க. ஸோ அத வச்சு தான் பிராண்ட் வந்து பிட்சஸ் நடக்கும். இப்போ என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டயே எல்லார்கிட்டயும் பிராண்ட் போவாங்கன்னா கிடையாது. இப்போ எனக்கு இந்த மாசம் எனக்கு எந்த பிராண்டுமே எனக்கு பிட்ச் பண்ணல. ம். ஸோ அப்டியும் இருக்குது. மைனஸ் இருக்கு. போன மாசம் எனக்கு பிட்ச் பண்ணாங்க. எனக்கு இந்த மாசம் பிட்ச்சே பண்ணல. ஸோ மேபி என் வியூஸ் டவுனா இருக்கலாம். ஏதாச்சு இதா இருக்கலாம். அது டோட்டலி டிஃபரெண்ட் அது. ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டர்ஸ் நெறைய ஏர்ன் பண்றாங்க தான். பட் எஜுகேஷனல் வைஸ் ஏதாச்சும் நல்ல பிராண்டு பிட்ச் பண்ணாங்கன்னா, மோர் ஓவர் இதோட அதிகமாவே ம். அதுல பண்றவங்களும் இருக்கிறாங்க. எஜுகேஷன் வைஸ். பட் ஆனா அது ரொம்ப ரேர் மினிமல் தான். மினிமம் ரொம்ப தான். ரேர் கரெக்ட் அது. தான். ஏன்னா நான் கரெக்ட். 3 இயர்ஸ்ல இதுவரைக்கும் எனக்கு அந்த மாரி யாரும் பிட்ச் பண்ணதில்ல. ஜஸ்ட் கரெக்ட் தான். இதுதான். ரேர் தான் அது சொல்லப்போனா. கரெக்ட்.